ஹாய் கைஸ், நீங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் ஒரு ஹிடன் எக்கோ டூரிசமான அரிப்பா எக்கோ டூரிஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்த நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 2 விதமான ஹோம் ஸ்டே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா சங்கிலி மேன்ஷன், ஒரு 5 ஹட் இருக்குது, ஒரு கோட்டேஜ். இந்த ரோடை பார்த்தீங்களா, ரோடு உள்ள வரைக்கும் இருக்குது, ஆனால் ஒரு ஆஃப் ரோடாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது நமக்கு. போகிற வழியிலே இந்த ரோட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆறு போகுது. இந்த மழை டைமில் அதிகமான தண்ணி வரும் போல். அதில் ஏற்றி இறக்கவே ஒரு இதாக தான் இருக்குது. நம்ம டிரைவராக நான் பயங்கரம் வண்டி ஓட்டு வரதில்ல. பாருங்க ரோட பாருங்க. நாங்கள் ஆல்டோ கார் கொண்டா ஏறி போகிறது. ஆல்டோ இல்லை, ஆனால் நல்லா இருக்குல்ல. ஆல்டோ மாதிரி கார் சின்ன கார் இருக்கு இல்லையா. ரோடு சூப்பராக கேட்டீங்களா, நல்ல வைப்பு, நல்ல அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வழி நம்ம சங்கிலி மேன்ஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் சங்கிலி மேன்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்க முன்னாடி இங்கே பக்கத்தில் பாருங்க மூங்கில் வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மூங்கில் கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது, பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. வரது விசிட்டர்ஸ்க்கு நின்று பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா சங்கிலி மேன்ஷன். 5 ரூம் இருக்குது பார்த்தீங்களா, 5 ரூம். இது ஹட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க. 5க்குமே 5 விதமான பேர் வச்சிருக்காங்க. அதாவது 5 பறவையோட பேர் வச்சிருக்காங்க. ஹார்ன்பில், பார்பெட்டு, ப்ரொஸ்பேர், இந்த மாதிரி 5 பேர் வச்சிருக்காங்க. இப்போ வாங்க ஒரு ரூமை திறந்து பார்க்கலாம் உள்ள எந்த மாதிரி ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பாருங்கள், எங்கள் வசந்த மாளிகை. ஃபேன் இருக்கு, ஏசி வேணா ஏசி இருக்கு, பெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. டபுள் கோட் பெட் இருக்கு. சுகமான 4 வரைக்கும் மோட்டர். ஃப்ரெஷ்ஷாக இருக்க ரூமு. இது இயற்கையோட மரமா, நாட்டோட மரமா. இந்த மரம் இருக்கிறனால இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போல. ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கு. வெயில வெக்க ஆனால் கொளுத்து உள்ள மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஏசிக்கு ஆஃப் ஆகுது, ஃபேனு போனால் உள்ள சில்லுன்னு இருக்கு. நீட்டான டாய்லெட்டு, ஒரு கபோர்டு இருக்கு. இல்லை பெரிய சைஸ் கபோர்டு. ஒர்த்து தான் கட்டிங்களா, ஒட்டுடைய ஒர்த்து தான். அடிவோடு 4 பேருக்கு கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். சூப்பராக இருக்கு. நீ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கு. இல்லை குஷன் வச்ச கேன் ஃபர்னிச்சர். ஒரு டீப்போ இருக்கு. இப்போ என்ன டீப்போ தானே, டீப்போ கிளாஸ் ஃபினிஷிங் உள்ளது டீப்போ. அருமையாக இருக்கிறதா விண்டோ தானே இருக்காரு. பார்க்கலாம், நாடு தெரியுது. நம்ம ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து இந்த காற்றையும் இந்த பறவையோட சவுண்டை அனுபவிச்சாலே போது நமக்கு மனசு அவ்வளோ பெரிய அமைதி கிடைக்குது. இந்த இடத்த பற்றி சொல்லணும், நமக்கு ஒரு ஃபுல் ஃபாரஸ்ட் தங்கினா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த இடம். இங்கே இந்த ரூம் மட்டும் இல்லை, ரூம் வெளியில் பார்த்தீங்களா மூங்கில் வச்சு பெஞ்சு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, உங்களுக்கு அருமையான ஒரு இடம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு சல்லியும் கிடையாது, ஒரு நோய்ஸ் கூட அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு நோய்ஸ் ஒன்றுமே இருக்காது. அவங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சின்ன சவுண்ட் தான் இருக்குது. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு அது அருமையாக போகலாம். இந்த இடமே நல்ல இயற்கையாக தூந்தா இருக்குது. ஃபுல்லு ஃபாரஸ்ட் தான். எல்லாமே நமக்கு இயற்கையான நல்ல நேச்சுரல் இந்த இது இயற்கையாகவே தான் இருக்குது. எல்லாமே நல்ல இயற்கை தான். நம்ம காட்டுக்குள்ளே ஒரு ஃபீலே வந்து காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. இந்த பில்டிங் அவங்க யூஸ் பண்ணி மெட்டீரியல் கூட அந்த பழைய இது தான். அந்த கல் மண் இருக்குல்ல, மண்ணை வெட்டி தான் செங்கல் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூம் பிரத்யேகம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளியில் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலுமே அந்த அவங்க யூஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து உள்ள ஹீட் இது அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. உள்ள நல்ல சில்லுன்னு இருக்குது எப்போவுமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3 கொடுக்க பேக்கேஜுக்கு அக்கோமடேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 3 hour ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எனி டைம் உள்ள வாட்சிங் சர்வீஸ் வந்து இப்போ நமக்கு ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை எப்போவுமே அவங்க கண்காணிச்சு தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு இது இல்லாமல் அவங்க சிசிடிவி நினைக்காதீங்க, வாட்சஸ் வெளியில் இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இருக்காங்க. என்ன தேவை இருந்தால் கூட்டம் ஓடி வந்துடுவாங்க. இங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ்லாம் வரும். அனிமல்ஸ்லாம் பார்க்கல. இங்கே வந்து உங்களுக்கு பக்கத்தில் அனிமல்ஸ் பார்க்கலாம். சந்திரமரம், அதோட சந்திரமரம்லாம் உங்களுக்கு பக்கத்தில் பார்க்கணும், சுட்டு பார்க்கணும்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். மரத்தை நேசிக்கிறவங்க வந்து மஸ்ட் ட்ரை பண்ணது இடம் இது. எல்லா விதமான மரமும் இருக்கு. ஆஞ்சலி சக்கை, மங்கூசு, சந்தன மரம், யூகாலிப்டஸு, அப்புறம் புங்கை மரம். வேற என்ன மரம் பார்க்குறீங்க? மருத மரம். மூங்கிலே டிஃப்ரெண்ட் டைப்பான மூங்கில் இருக்கு. அதுவே இருக்குது. புத்தா பேம்பு, கோல்டன் பேம்பு, அப்புறம் கல் மூங்கில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான பேம்பூஸ் நிறைய இடத்துல இருக்குது. அங்கங்கே ரெஸ்ட் எடுக்க கட்டி விட்டு கட்டுவாங்க இங்கே. ஆனால் இது தேவையே இல்லை, கல்லில் உட்காந்துக்கலாம். ஆனால் வெயிலெலாம் உள்ள வர மாட்டேங்குது, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது காடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ட்ரைனிங் சென்டர் வெளியே கட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக மரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா, இயற்கை விரும்புவாங்களா, அவங்களுக்கு முழுக்க அவங்களுக்கான ஒரு இடம் இது. இயற்கை காடு சார்ந்த இதை பற்றி படிக்கிறவங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு பற்றின இடம் இது. இப்போ நாங்கள் வெளில வந்து கேட்டோம் அவங்ககிட்ட, இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன சேனல் வச்சுருக்கோம், இது ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே சொல்லலாம். அப்பமே இதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க, எங்கெங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்தோட கஃப்டீரியா அண்ட் டைனிங் ஹாலு. வருது விசிட்டர்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக டைனிங் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஸ்டைலில் கட்டி வச்சுருக்காங்க. இதை கேஎஃப்டிசி ட்ரிவாண்ட்ரம் டிவிஷன் கண்ட்ரோலில் வருது இந்த அரிப்பா எக்கோ டூரிசம் 2022 ரீபில்டு பண்ணியிருக்காங்க. மக்களே அதே மாதிரி உங்களுக்கு இது நல்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தா இங்க வாங்க. நல்ல அருமையான குருவி. ஃபேமிலியான வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் வரலாம், சோலோவும் வரலாம். சூப்பராக நல்ல அட்மாஸ்பியர், நல்ல வைப். நம்ம ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து இந்த காற்றையும் இந்த பறவையோட சவுண்டை அனுபவிச்சாலே போது நமக்கு மனசு அவ்வளோ பெரிய அமைதி கிடைக்குது. இப்போ நம்ம சங்கிலி மேன்ஷன் ஃபுல்லாக பார்த்துறோம். இனி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்பெக்ஷன் பங்களா பார்க்க போகிறோம். இது அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், சங்கிலி மேன்ஷன் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பங்களா பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஜோதிஸ்மதி கேஎஃப்டிசி இன்ஸ்பெக்ஷன் பங்களா. இப்போ ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. பக்கத்தில் வந்துட்டோம். உள்ள ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி பெண்ட் இருக்குது, அதில் ஏறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வருது வந்துருச்சு. இதுதான் பங்களா. பார்த்தீங்களா அங்கே ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரூம் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பங்களோட ரூமோட ஃபெசிலிட்டிஸ் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு ரூமை பார்த்துக்கலாம். മാക്സിമോടെ ഫർണിച്ചർ ഇത് നമ്മൾ ഫസ്റ്റ് ടൈം பார்க்க பாஸ்கெட் வேஸ்ட் பாஸ்கெட் எனக்கு தோணுது. ஒரு கார்னர்ல வச்சிருக்காங்க, கேன்ல பண்ணிருக்காங்க வேஸ்ட் பாஸ்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்குது. 2 பேர் தங்குற மாதிரி 2 ரூமு, 3 பேர் தங்குற மாதிரி 1 ரூம் இருக்குது. மொத்தம் 7 பேர் தங்கிக்கலாம் இந்த ஒரு பங்களாவில். இந்த அரிப்பா எக்கோ டூரிஸ்ட்டை பற்றிங்களா மேனேஜர் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறார், அதை கொஞ்சம் கேட்போம். സൂപ്പർ അല്ലേ? നല്ല ചൂടാ ഇവിടെ. ഇത്ര മരങ്ങളുണ്ടായിരുന്നു. അരിപ്പ KFDC അരിപ്പയിലെ 2 തരത്തിലുള്ള പാക്കേജാണുള്ളത്. നമുക്ക് ഒന്നിവിടെ കാണുന്ന ജ്യോതിസ്മതി ബംഗ്ലാവ്, പിന്നൊന്ന് ശങ്കിലി മാൻഷൻ ഹട്ടുകൾ. ഹട്ടുകൾ 5 ഉണ്ട്. അത് 3 ബെഡ് വെച്ചിട്ട് 15 പേർക്ക് അവിടെ താമസിക്കാം. ഇവിടെ 7 പേർക്ക് 3 റൂമുകളാണ്. എല്ലാം AC റൂമുകളാണ്. ബംഗ്ലാവിലും അതുപോലെ ഹട്ടിലും എല്ലാം AC റൂമുകളാണ്. പിന്നെ ഈ പാക്കേജിൽ ഉൾപ്പെടുന്നത് ഒന്ന് അക്കോമഡേഷൻ വരും, 3 നേരത്തെ ഫുഡ് വരും, പിന്നെ ഒരു ഗൈഡുള്ള ട്രക്കിംഗ് വരും. ട്രക്കിംഗ് എന്ന് പറഞ്ഞാൽ മാക്സിമം നമുക്ക് 10-12 കിലോമീറ്ററോളം വരും. നടന്ന് ട്രക്കിംഗ് ആണ്. നമുക്ക് കാടിനുള്ളിൽ കൂടെയാണ്. അപ്പോൾ അതൊരു വൈഡൂര്യ കുന്നെന്ന് പറയുന്ന കുന്നിന്റെ ക്ലൈംബിംഗ്, പിന്നെ ഒരു മിരിസ്റ്റിക്ക സാമ്പ്, വളരെ യുണീക്ക് ആയിട്ടുള്ളൊരു എക്കോസിസ്റ്റം ആണ്. ചതുപ്പ് നിലങ്ങൾ, ജാതിപന ചതുപ്പ് നിലങ്ങൾ എന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. വളരെ യുണീക്ക് ആയിട്ടുള്ള പ്ലാന്റ്സ് ഉള്ള ഒരു ചതുപ്പ് നിലം. പിന്നെ ബേർഡ് വാച്ചിങ്. ഇത്രയാണ് നമ്മുടെ ട്രക്കിങ്ങിനകത്ത് ഉൾപ്പെടുന്നത്. അത് 2ാമത്തെ ദിവസം ഏർലി മോർണിംഗ് 6:30-ക്കാണ് നമ്മുടെ ട്രക്കിംഗ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. വരുന്ന ദിവസം വന്നിട്ട് നമുക്ക് ഇവിടെ തന്നെ ചെറിയ ബേർഡ് വാച്ചിങ് ഒക്കെ ചെയ്യാം. അതായത് അന്നത്തെ ദിവസം രാത്രി നമുക്ക് ഒരു ക്യാമ്പ് ഫയറും ഡിന്നറും വരുന്ന ദിവസം. പിറ്റേ ദിവസമാണ് നമുക്ക് 6:30-ക്ക് നമുക്ക് ട്രക്കിംഗ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നു. ബ്രേക്ക്ഫാസ്റ്റ്, ഉച്ചയ്ക്ക് ലഞ്ച് ഓടുകൂടി തീരും. അങ്ങനെയാണ് നമ്മുടെ പാക്കേജ് വരുന്നത്. പിന്നെ നമുക്ക് വേറൊരു പ്രോഗ്രാം കൂടി ഉള്ളത്, ഒരു ഓപ്ഷണൽ പ്രോഗ്രാം ഉണ്ട്. ട്രൈബൽ കൾച്ചറൽ പ്രോഗ്രാം എന്ന് പറഞ്ഞിട്ട് കാണിക്കാർ വിഭാഗക്കാരാണ് ഇവിടുത്തെ ആദിവാസികൾ. അപ്പോൾ നമ്മുടെ ഹട്ടിലെ എല്ലാ ഹട്ടും ബുക്ക് ചെയ്യുന്നവർക്ക് ഓപ്ഷണലായിട്ട് ആ ഒരു പ്രോഗ്രാം കൂടി എടുക്കാം. അവരുടെ കൾച്ചറൽ പ്രോഗ്രാംസ്, അതായത് ഗോത്ര രീതിയിലുള്ള ഡാൻസ്, പാട്ട്, അവരുടെ വാദ്യോപകരണങ്ങളൊക്കെ വെച്ചിട്ടുള്ള അതിന് സെപ്പറേറ്റ് ആയിട്ടും പൈസയുണ്ട്. അവർക്ക് അത് പേ ചെയ്യും. അങ്ങനെയാണ് നമ്മുടെ പാക്കേജ് പ്രൈസ് എങ്ങനെയാണ്? ഇവിടെ ബംഗ്ലാവിലാണെങ്കിൽ ഒരാൾക്ക് 2360 ഒരാൾക്ക്. 7 പേർക്ക് മാക്സിമം താമസിക്കും. ഒരാൾക്ക് 2360 വെച്ചിട്ടാണ് അടയ്ക്കേണ്ടത്. അവിടെ ആണെങ്കിൽ നമ്മുടെ ശങ്കിലി മാൻഷനിലാണെങ്കിൽ 2060 ഒരാൾക്ക്. ഒറ്റ റൂമിൽ 3 ദിവസം താമസിക്കണം. അവിടെ 5 റൂം, അങ്ങനെ 15 പേര്. പിന്നെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്യുകയാണെങ്കിൽ 20 പേര് വരെ മാക്സിമം താമസിക്കാം. താങ്ക് യു. இன்னைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா அரிப்பர் எக்கோ டூரிசம் பார்க்க போனோம். சூப்பராக இருந்துச்சு. நினச்சோட அருமையாக அங்கே உள்ள இடமும் இருந்துச்சு, அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு. அங்குள்ள ஆளுங்கள் சூப்பராக ஒன்றா இஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆளுக்கு வந்து இவ்வளோ பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ரூமை பொறுத்து பேக்கேஜ் மாறுது. அதே மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஈவினிங் போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு கேம்ப் ஃபயரு, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க, லஞ்சு கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு காலையில் 6:30 ஆகும்போது ஒரு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. 12 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. காட்டுக்குள்ளே நடந்து போகிறோம். ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நடந்து போகிறோம். போகிற மிருகங்கள் பார்க்கலாம்,
அப்புறம் பேர்ட்ஸ் பார்க்கலாம், தண்ணி ஆறு இருக்குது, ஆறை க்ராஸ் பண்ணி போகலாம். இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரான இது இருக்குது. ட்ரெக்கிங் போக சூப்பரான இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் இருக்கலாம். ஈவினிங்கும் நமக்கு ஈவினிங் அங்கே உள்ள இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கேம்பெயின் மாதிரி இருந்துட்டு ஈவினிங் வெளில வந்துடலாம். இது அவங்களோட மெயின் பேக்கேஜ் இதாக சொல்லுது. இதுவும் அடிஷ்னல் வேணும்னா அங்கே அந்த காணி இன மக்கள் ரொம்ப பேர் வாழ்ந்தாங்க. அவங்கள வச்சு அவங்களோட பாரம்பரிய முறையில் அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களோட மியூசிக் டிவியில் பார்த்துருப்பீங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு டான்ஸு அவங்களோட பாரம்பரிய முறையில் வருது. அதுவும் கூட பண்ணுதாங்க. அது அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து அப்புறம் நம்ம அதிகமாக போனால் சின்ன சின்ன அமௌண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட சொன்னது அவங்க காணி மக்களுக்கு ஒரு மொத்தத்தில் 10,000 கொடுக்கணும். அதை நீங்கள் மறந்தவங்க ஷேர் பண்ணிக்கலாம். ரூமு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹட்டு மாதிரி இருந்த இடத்துல 5 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் 3 பேர் தங்கலாம். அப்படி 15 பேர் தங்கிக்கலாம். இன்னொரு பங்களான்னு இருக்குது. பங்களாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூம் இருக்குது. அதனால லக்ஸரியாகவே இருக்குது. அது வந்து ஒரு 2 பேர் தங்குற ரூம் இருக்குது, 3 பேர் தங்குற ரூமும் இருக்குது. ஒரு ஃபேமிலியாக தங்கிக்கலாம். மொத்தத்தில் ஒரு 7 பேர் 7-8 பேர் தங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வீடியோடுது. ஆனால் வீடியோ வந்து பைசா கொடுக்குறது நல்ல ஒர்த்து. ஏன்னா ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. 3 நாள் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. தங்க ரூமு கொடுத்தாங்க. ரூமில் செம லக்ஸரியாக இருக்குது. எல்லாமே இந்த ஒன்று பார்த்து இன்டீரியர்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். நீங்களும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேரளா இந்த மாதிரி ட்ரெக்கிங் பிளான் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. நாங்கள் நிறைய இடத்துல போயிருக்கோம். இது மாதிரி எங்கேயுமே பெஸ்ட் இல்லை. நம்பர் லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. வெப்சைட் கூட புக் பண்ணிக்கலாம். அரிப்பா எக்கோ டூரிசம். ஓகே, இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம எல்லா வீடியோக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.